நம்ம தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் மாஸ்டர் டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஈவெண்ட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20/11/2024 அன்றைக்கி வந்து தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 1 lakhலேருந்து உங்களுக்கு 1.5 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிலோ 65 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாஸ்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ, பிஹெச்டி, எம்பிஏ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா வித் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் பிளேயரை வந்து உங்களுக்கு 5 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் கோச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்லட்டிக்ஸ் அண்ட் பாக்ஸிங் அண்ட் ஃபேக்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிலோ 45 அதாவது 40 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கோச்சிங்கில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஐ, என்எஸ், என்ஐஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் வந்து போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, யங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. 32 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியோ அல்லது பேச்சுலர் டிகிரிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டில் 50% மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு பிசியோதெரபிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி மேலுக்காகவும் ஒரு வேகன்சி ஃபீமேலுக்காகவும் 45 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பிசியோதெரபிஸ்ட்டை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிலோ 35 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெசூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத இவங்க வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் எக்ஸாக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 உங்களுக்கு 80,000 வரைக்கும் கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிலோ 35 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் அதாவது மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளினிக்கல் பிசியோலஜி நீங்கள் படிச்சிருந்தாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியோலஜி அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கிளினிக்கல் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷருக்கு வந்து யாருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான அவைலபிள்
இல்லை அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்து ஃப்ரெஷருக்கும் வந்து அப்லோடுக்கு வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 இயர் வந்து பிசிக்கல் ஹிஸ்ட்ரி கார்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்காக வந்து 1 லேக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸு இந்த மாதிரி வந்து பிடிப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. அண்ட் சம்பளம் இல்லாமல் இதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா டிஏ, டிஏ அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அண்ட் பர்சனல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லீவ் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் லீவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்கும். மற்ற இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் லீவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சுட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான தகுதியான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். சரிங்களா, 10/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முறையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா, சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் எஜுகேஷனல் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட் அண்ட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதோட நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பை ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி ஆகணும். அப்படி வந்து டேட்டுக்கு அப்புறம் வந்து போச்சுன்னா உங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சென்னையில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பொசிஷனுக்கு, அதாவது என்ன போஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய கலர் ஃபோட்டோ தான் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி அண்டு உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் பின்கோடோட நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டோட பேர் அண்டு உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க். சரிங்களா, அண்டு ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்ட் நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்டு டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுடைய பிளேஸு அண்ட் டேட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் மறக்காமல் போடுங்க. சிக்னேச்சர் வித்தவுட் சிக்னேச்சரோட போடாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வந்து மெயிலையும் நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்டு காப்பியை வந்து சென்ட் பண்ணி ஆகணும் இந்த அட்ரஸ்க்கு அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். சென்னையில் வந்து இந்த மாதிரி அத்தாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக ஓப்பன் ஆச்சுன்னு நான் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதனால வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.